viewers, வணக்கம் and welcome to Kanna's kitchen. இப்போ ஃபெஸ்டிவல் சீசன்ங்கிறதால இன்னைக்கு ஒரு ஸ்வீட் தான் நான் செய்து காட்ட போறேன். அதாவது தேன்குழல். இது jilebi ன்னு சொல்லுவாங்க. சோ இந்த ரெசிபி எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. Subscribe பண்ணாதவங்க கீழ உள்ள subscribe பட்டனை பிரஸ் பண்ணி அதுக்கு பக்கத்துல உள்ள bell ஐகானை ஆன் பண்ணுங்க. இந்த தேன்குழல் செய்யறதுக்கு முதல்ல ஒரு கப் மா எடுத்துக்கங்க. அதோட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து கெட்டியான தயிர் 3 டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு தோசை மா பதத்துக்கு கரைச்சி வையுங்க. இப்போ இதில் கேசரி பவுடர் இல்லை yellow ஆரஞ்சு கலர் இருந்தால் அதை சேர்த்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி இதை 8 இருந்து 12 மணித்தியாலம் இல்லை ஓவர் நைட் வந்து நீங்கள் இதை புளிக்க வைக்கணும். இப்போ இதை நைட் வந்து புளிக்க வச்சோமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் திக்காக வந்திருக்கு இந்த மா. அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்க இப்போ கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. இந்த திக்னஸ் சரியாக இருக்கும். இப்போது சீனி பாகு செய்கிறதுக்கு 2 கப் சீனி எடுத்துக்கிறேன். அதோட 1 கப் தண்ணி சேர்த்து இதை நாம் இப்போ பாகு காய்ச்சணும். சாதாரண சீனி முறுக்குக்கு செய்கிற பாகை விட இதுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கம்மியான பாகு பதம் தான் நமக்கு தேவைப்படும். அதாவது இந்த பாகு பொங்கி கொதித்து இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் அல்லது இதுக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கேசரி பவுடர் கொஞ்சம் சேர்த்து அதோட ஏலக்காய் தட்டி இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நாங்கள் தேன்குழல் பொரிக்கிறதுக்கு பேனை ஹீட் பண்ணி தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. இப்போது நான் இந்த மாக்கலவையை ஒரு பைப்பிங் பேக்கில் ஊற்றுறேன். உங்கள்கிட்ட இந்த பைப்பிங் பேக் இல்லைன்னா ஒரு சோஸ் பாட்டில் இருக்கும்ல, அந்த சோஸ் பாட்டிலில் ஊற்றியும் நீங்கள் இந்த மாதிரி ஜிலேபியை ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொரிச்சிடுங்க. இதை இப்போ திருப்பி போட்டுக்கலாம். லைட்டான கிறிஸ்பி பதம் வந்ததும் இதை எடுத்து அதை நாம் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற சீனி பாகில் போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை ஊற வைங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொரு செட்டாக பொரித்து சீனி பாகில் போட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வையுங்க. பாகு செய்யும் போது தான் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா பாகு அதிகமானால் இந்த மாதிரி உங்களுக்கு ஜூஸியான தேன்குழல் கிடைக்காது. தேன்குழல் ரெடி ஆச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.